மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழக காவல்துறையில் முதல் முறையாக சீருடையுடன் கைது செய்யப்பட்ட IPS அதிகாரி குறித்த பின்னணி பலராலும் தேடப்பட்டு வருகிறது. அந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி ADGP HM ஜெயராம். யார் இவர்? இவரது பின்னணி என்ன? எதற்காக இவர் நீதிமன்றத்தில் வைத்தபடியே கைது செய்யப்பட்டுள்ளார்? விரிவாக பார்க்கலாம். அடிப்படையில் கர்நாடகாவின் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த HM ஜெயராம் 1996ஆம் ஆண்டு தமிழக IPS கேடரை சேர்ந்தவர். இவர் தனது 34வது வயதில் UPSC தேர்வில் வெற்றி பெற்று IPS அதிகாரி ஆனார். தமிழக காவல்துறையில் பல முக்கிய பதவிகளை வகித்தவர். இவர் ஆயுதப்படை, மாநில குற்ற ஆவண காப்பகம், ஹோம் கார்ட்ஸ் உள்ளிட்ட பல பிரிவுகளில் ADGP பொறுப்புகளை ஏற்று பணியாற்றியவர். ஜூன் 16 அன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தமிழக ஆயுதப்படை ADGP-யாக இருந்த ஜெயராம் ஒரு 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு மே மாதத்துடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழக காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் MLA-வுமான பூவை ஜெகன்மூர்த்தியும் சந்தேக நபராக உள்ளார். திருவள்ளூர் களம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் தேனியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் சமீபத்தில் காதல் திருமணம் நடந்துள்ளது. இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பெண்ணின் தந்தை வனராஜா முன்னாள் பெண் காவலர் மகேஸ்வரியை அணுகியதாகவும் இவர் ADGP ஜெயராமிடம் தொடர்பு கொண்டு பின்னர் MLA ஜெகன்மூர்த்தியை தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் விளைவாக திருவள்ளூர் களம்பாக்கத்தில் உள்ள இளைஞரின் தம்பி கடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து ஜெயராமின் அதிகாரப்பூர்வ காரை பயன்படுத்தி சிறுவனை விடுவித்ததாகவும் அதில் மகேஸ்வரி மற்றும் வனராஜாவும் பயணித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடத்தல் சம்பவம் தொடர்பாக திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிலதிபர் வனராஜ், அவரது உறவினர்கள் மணிகண்டன், கணேசன், பூந்தமல்லி துத்தம்பாக்கம் வழக்கறிஞர் சரத்குமார், மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேரை கடந்த 13ஆம் தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதை அவசர மனுவாக விசாரிக்குமாறு கடந்த ஞாயிறன்று முறையிடப்பட்டது. ஆனால் மறுநாளான திங்கட்கிழமை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டதை அடுத்து ஜெயராம் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தபடியே கைது செய்யப்பட்டார். தேவைப்பட்டால் பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக பூவை ஜெகன்மூர்த்தியை நோக்கி, உங்களை மக்கள் பணிக்காகவே வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். கட்ட பஞ்சாயத்து செய்ய உங்களை யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை. உங்களிடம் போலீசார் விசாரணைக்கு வந்தால் அதற்கு ஒத்துழைக்க வேண்டியதுதானே? அதை விடுத்து நீங்கள் முன்ஜாமீன் கோருவதும் அதை அவசரமாக விசாரிக்க வலியுறுத்தி நீதிபதி வீட்டை சுற்றி வருவதும் சரியான செயலா என கேட்டு பூவை ஜெகன்மூர்த்தியை நீதிபதி வேல்முருகன் கேள்விகளால் துளைத்தெடுத்தார். மறுபுறம் ADGP-யின் இந்த கைது தமிழகத்தில் ஒரு மூத்த IPS அதிகாரி சீருடையுடன் கைது செய்யப்பட்ட முதல் சம்பவமாக பதிவாகியுள்ளது. நீதிமன்றத்திற்குள் நுழையும் போது சீருடையுடனும் வெளியே வரும்பொழுது அன்யூனிஃபார்மிலும் காணப்பட்டார் IPS அதிகாரி ஜெயராம். இது காவல்துறையின் ஒழுங்கு மற்றும் பொறுப்பு குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு மேலும் விசாரணையில் உள்ளது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி முழுமையான விசாரணை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் காவல்துறையின் நெறிமுறைகள் மற்றும் அதிகாரிகளின் பொறுப்பு குறித்து முக்கிய விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தேனியைச் சேர்ந்த இளம்பெண்ணின் தந்தை வனராஜா போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில், மகளை ஆசையாக வளர்த்தேன், ஆனால் அவள் இன்ஸ்டாகிராம் மூலம் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதை என்னால் ஏற்க முடியவில்லை. இதை தெரிந்ததும் என் மனம் நொந்து போனது. இதையடுத்து எனது உறவினர் மூலம் மகேஸ்வரியை பிடித்தேன். அவர் மூலம் ADGP ஜெயராம் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரை சந்திக்க நேர்ந்தது என கூறியுள்ளார். பெண் காவலர் மகேஸ்வரியை போலீசார் விசாரித்த போது முதலில் இந்த கடத்தல் சம்பவத்தில் தனக்கு தொடர்பில்லை என கூறியவர் பின்னர் இதை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் நண்பர் என்ற அடிப்படையில்தான் ADGP ஜெயராமை தனக்கு தெரியும் என கூறியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, உண்மை வெளிவருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
தீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.